உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாட்னியா? இவ்வளவு நேரம் உன்னதான் தேடிட்டு இருந்தேன். வா மாமா, வா மாமா, வா மாமா, மாமா நில்லு மாமா, 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 மாமா. வாங்கி ரத்னா போலாமா? வா. பரணி இந்தா, இப்ப எதுக்காக ஸ்வீட் வாங்கிட்டு வர சொன்ன? ரத்னா வெங்கடேசன் கல்யாணத்தை நல்லபடியா பேசி முடிச்சாச்சுல்ல. நல்ல காரியம் முடிஞ்சதும் இனிப்பு சாப்பிட வேண்டாமா? அதான். ஒருவேளை இது நடக்காம போயிருந்ததுன்னா ஆர்ல நீ குடுல. இந்தாங்க. அத்தை எப்படி அத்தை நல்ல வில்லங்கமா ஒருத்தனை பெத்து வளர்த்து வச்சிருக்க, இப்படி வெகுலியா ஒருத்தனை பெத்து வளர்த்து வச்சிருக்க நீ. ஐயோ என்னத்த சொல்ல. இந்தப்பா ஸ்வீட்டை கொடுப்பா. அண்ணே அத்தை நீங்க முதல்ல எடுத்து பாயத்துற பொறுமையா பேசி இந்த சம்மதத்தை நல்ல சந்தோஷமா முடிச்ச என் அத்தைக்கு தானே முதல்ல ஸ்வீட் கொடுத்துருக்கணும். நல்ல வாயில போடத்த. உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சம்பந்தி. நிச்சயதார்த்தம் முறிஞ்சு போனது அபசகுணம் மாதிரி ஆயிப்போச்சு. மனசுக்குள்ள பெரும் குறையா இருந்துச்சு. இன்னைக்கு முருகன் சன்னதியில இத பேசுனது ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு. அப்போ கல்யாண தேதி நகை நட்டு எல்லாத்தையும் பேசி முடிச்சிடலாம்ல? அதைத்தான் சொல்ல வந்தோம். இங்க பாருங்க, நாங்க சின்ன குடும்பம். வெங்கடேசன் எங்களுக்கு ஒத்த புள்ள. எங்க குடும்பமே அவனை நம்பித்தான் இருக்கு. அதுதான் தெரியுமே. இந்த கல்யாணம் நடக்கிறதுல ஒரு சந்தோஷம் இருந்தாலும் மறுபக்கம் அந்த முத்துப்பாண்டிய நினைச்சாதே எங்க ஈரக்கொலை எல்லாமே நடுங்குது. அவங்கள எதிர்த்து நின்று போராடுற அளவுக்கு நாங்க பெரிய ஆளுங்களும் இல்ல. அம்புட்டு தெம்பும் எங்களுக்கு இல்ல. அதனால நாங்க வைக்கிறது ஒரே ஒரு கண்டிஷன் தான். ரத்னா தான் எங்க வீட்டு மருமவ. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அவளுக்காக எம்புட்டு நாள் வேணும்னாலும் நாங்க காத்துக்கிட்டு இருப்போம். ஆனா எங்களுக்கு இந்த முத்துப்பாண்டி விஷயம் முடியணும். அதுதான் முக்கியம். முத்துப்பாண்டி விஷயம் முடியணும்னா இவங்க கல்யாணம் நடக்கணும் சார். அதுக்கு தானே இவ்ளோ அவசரமா பேசுறோம். அது எப்படிமா? கல்யாணம் நடந்தா முத்துப்பாண்டி விட்டுருவாரா? அதுக்கப்புறம் எங்க மேல கோபத்தை வச்சுக்கிட்டு எங்க குடும்பத்தை ஏதாவது பண்ண பாப்பாரு. அதனால எம்புட்டு நாளானாலும் சரி, இந்த முத்துப்பாண்டி விஷயத்துக்கு ஒரு முடிவை கட்டுங்க. அதுக்கு பிறகு நாம கல்யாணத்தை வச்சுக்கலாம். என்ன சொல்லுதிய? சரிங்க, முடிச்சிடலாம். எப்படி அத்தை? முடிச்சிடலாம்ல. இவ்வளவு தூரம் வழிகாட்டின முருகன் அதுக்கும் வழிகாட்டாமலே போயிடுவான். ஆமா சண்முகம், என்னோட கல்யாணம் முடியட்டும். அது வரைக்கும் காத்திருப்போம். அண்ணனை எப்படி சரி கட்டுறதுன்னு அம்மா பாத்துக்கும். நீ தைரியமா இரு. சரிங்க, அப்ப நாங்க கிளம்புதோம். வெங்கடேசனும் ரத்னாவும் சாமி கும்பிட்டு வர மாதிரி தெரியல. அவங்க வந்தா அவனை வீட்டுக்கு அனுப்பி வைங்க. அப்ப நாங்க கிளம்புதோம். வர சம்பந்தி. சரிங்க, நாங்க கிளம்புதோம். வாங்க. விட்டு
வீட்டு வாசல்ல கண்ணு குத்தி பாம்பு மாதிரி 2 போலீஸ்காரங்கள அங்க நிப்பாட்டி வச்சிருக்கான். அவங்களை மீறி எப்படி வெளியில வர முடியும் அவளால? இவன் தான் உளறான்னா சரியா நீங்க உளருவே. ஆமால, நான் போலீஸ்காரனையே மறந்துட்டேன். பாப்பா நான் என்ன முட்டாளா? என் கண்ணால பார்த்தேன்ப்பா. அவளும் சுத்தி சுத்தி பார்த்துட்டு இதே இடத்துல தான் நின்றுட்டு இருந்தா. ஓ, என்னெல்லாம் கோட்டிக்கார பிள்ளை திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன முதல்ல இந்த போலீஸ்காரருக்கு போன் போடல கேப்பா, அவ வீட்டுல இருக்கான்னு தெரிஞ்சு போயிடும்ல. போன் போடு முதல்ல. இந்த இப்பவே கால் பண்றேன். ஐயா சொல்லுங்கய்யா. யோ, அங்க என்னத்தையா கிழிச்சிட்டு இருக்க? யோ, ரத்னா பாட்டுக்கு கோயில வந்து சுத்திட்டு இருக்கா. என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி கேட்டப்ப ரத்னா அங்கதான் இருக்கான்னு சொன்னேன். அந்த புள்ள வீட்டுல தான் இருக்கு. வீட்டுல இப்ப வரைக்கும் அப்ப கண்ணில் பட்டுக்கிட்டே தான் இருக்கு. நான் எதுக்கியா போய் சொல்ல போறேன்? என்னல என்ன சொல்லுதான்? வீட்டில் தான் இருக்காளாம். சத்தியம் பண்ணாத குறையா சொல்லுதா? இங்க கூடல நான் பேசுறேன். ஹலோ ஆரியா நீயே? நான் முத்துப்பாண்டியோட அப்பா சௌந்தரபாண்டி பேசுறேன். ஐயா வணக்கம் ஐயா. நான் முப்படாதி செல்வம் ஏட்டையா பேசுறேன்யா. என்னய்யா என்ன குழப்பாங்க? இவன் ரத்தனாவை கோயில்ல பார்த்தேன்னு சொல்லுதான். நீ என்னடான்னா அவன் அங்கே வீட்டில் தான் இருக்கான்னு சொல்லுத. எதியா உண்மை? ஐயா ஒரு நிமிஷம். ஐயா சத்தியமா சொல்லுதேன், என் கண்ணு முன்னாடி தான் வீடு பெருக்கிட்டு இருக்காங்க. இல்லை பாண்டி, அவன் கண்ணு முன்னாடி தான் வீட்டை பெருக்கிட்டு இருக்கலாம். ஐயோ, நான் பார்த்தேனப்பா. யோ கூப்பிடியா அவளை? போன் கூட அவட்ட நான் பேசுதேன். சரிங்கய்யா சரிங்கய்யா. அம்மா ரத்னாமா, அம்மா ரத்னாமா, உங்களதாம்மா. மாமா இந்த வாரே சொல்லுங்க அண்ணாச்சி. நான் தான் ரத்னா. என்ன விஷயம்? போன்ல சவுந்தரபாண்டி ஐயா இருக்காவ, உங்ககிட்ட பேசணும்னு சொல்லுதாவ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.